இந்திரசித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடியது ஸ்ரீ மகாகணபதி யந்திரம். இந்த யந்திரமானது முழுக்க முழுக்க கையால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான யந்திரம். விநாயகருக்கு எத்தனையோ யந்திரங்கள் இருந்தாலும் விநாயகருக்குரிய ஒரு முதன்மையான யந்திரம் இந்த மகாகணபதி யந்திரம். சாக்த வழிபாடு தந்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லாம் முதல்ல இந்த மகாகணபதி யந்திரத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் அடுத்த பூஜை பண்ணுவாங்க. அப்படி சிறப்புக்குரிய ஒரு யந்திரம் இந்த மகாகணபதி யந்திரம். இந்த யந்திரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த யந்திரத்தினுடைய நடுவில் ஒரு வட்டம் இருக்கும், அதுதான் பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிந்துஸ்தானத்தில் மகாகணபதி, வல்லபை சக்தி இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அடுத்து முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்தில் 3 ஆவரண தேவதைகள், அந்த அருங்கோணத்தில் 6 ஆவரண தேவதைகள், அஷ்டதளத்தில் 8 தேவதைகள், 4 வாயிலில் 8 அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு பல தேவதைகள் இந்த யந்திரங்களில் குடியிருக்கிறாங்க. முறையாக இந்த யந்திரத்தை பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா மகாகணபதி திருவருள் நமக்கு கிடைக்கும். இல்லைங்க, இவ்வளோ பூஜையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு முடிந்த அளவிலே இந்த யந்திரத்தை எழுதி மகாகணபதியினுடைய மூல மந்திரத்தை மட்டும் அல்லது தியானத்தை மட்டும், தியான ஸ்லோகங்களை மட்டும் சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்தாவே சிறப்புக்குரிய பலன்கள் நம்மை வந்து சேரும். இதற்குரிய பூஜா விதிகள் ரொம்ப பெருசு. அது இன்னொரு வீடியோவில் நம்ம முழு விளக்கமாக பார்ப்போம். இந்த மகாகணபதி யந்திரம் விநாயகருக்குரிய ஒரு முதன்மை யந்திரம். இந்த யந்திரத்தை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா விநாயகப் பெருமான் திருவருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சிறப்புக்குரிய யந்திரம். நாளை ஒரு யந்திரத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம்.